எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. பிளாஸ்டிக் பொருட்களை விற்பவர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம்னு. இந்த அபராதம் இடுவதனால எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பொருட்களை பதப்படுத்தணும், அதை பாதுகாக்கணும், பல நாள் பயன்படுத்துகிற மாதிரி அதை நம்ம சேமித்து வைக்கணும். இதுதான் விற்பனையாளர்கள், உற்பத்தியாளர்களுடைய முக்கியமான நோக்கம். ஏனெனில் மக்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு அந்த பொருட்கள் பயன்படுகிறது. மக்களுடைய நலனை அதிகமாக கருத்தில் கொள்ளும் அரசு, இல்லைன்னா பெரும் முதலாளிகள், இவங்களால மட்டும்தான் இதுக்கு பிளாஸ்டிக்கு மாற்றாக ஒரு பொருளை கொண்டு வர முடியும். ஏனெனில் மாற்று பொருள் இல்லைன்னா அந்த பிளாஸ்டிக்கை தடுத்து நிறுத்தது ரொம்ப கடினம். மக்களுடைய நலனை கருத்தில் கொள்ளும் அரசு எத்தனையோ கோடிகளில், எத்தனையோ 1000 கோடிகளில் முதலீடு செய்யும் அரசு மக்களுக்காக இந்த பிளாஸ்டிக்கை தடுப்பதற்கு அதுவே ஒரு மாற்றுத்தொருள். ஏன்னா வாழை இலை இருக்குது, தையலை இருக்குது, பனை ஓலை இருக்குது, தென்னை ஓலை இருக்குது, ஈச்சம் ஓலை